அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். போட்டி பொறாமைகள் அதிகமாகும். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். புத்திர பாக்கியம், பதிவு உயர்வு, தொழில் வாய்ப்புகள் ஏற்பட காலகட்டமாக இருக்குது. பண விஷயமான சிந்தனைகள் எழும். சிலர் காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். செய்தொழிலில் தடைகள் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகள் மூலம் தொல்லைகள் ஏற்படலாம். குழந்தைகள் மூலம் அவமானமும் மனக்கலக்கமும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. அரசாங்க வகை லாபத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கையால் தொழிலில் லாபம் ஏற்படலாம். புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆன்மீகவாதிகள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். சுப வார்த்தைகளை கேட்டு ஞானத்தன்மைக்கு மாற முயற்சிப்பீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சினிமா, மால்களில் பொழுதுபோக்குவதில் என செலவுகள் குறைவிருக்காது. சிலருக்கு தூக்கமின்மையால் சுறுசுறுப்பற்ற தன்மை நிலவும். குடும்பத்தில் அமைதியின்மை நிலவும். மாணவர்களுக்கு அறிவு விருத்தி. உங்களுக்கு அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்கள் தரும் தொல்லைகள் பெரும் தொல்லையாக இருக்கு. நசம் சதியுமாய் இருந்த நண்பர்கள் பகைவர்கள் ஆகாங்க. மிருகசிரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதிவு உயர்வுகள் கிடைக்கும். அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். சில விஷயங்கள சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க. உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அரசு துறையினருக்கு பெண் ஊழியர்கள் கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் எதிர்பார்த்த வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும். சிலர் வீட்டு விஷயங்களில் குடும்பத்தாரிடம் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஒற்றுமையான பலம் தரும். ஆயினும் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியில் குரு, செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று சஞ்சரிக்கிறார். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் வகையில் இருக்கு. பிள்ளைகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பணவரத்து கூடும். மாணவர்களுக்கு கையில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகலாம். மனதில் உற்சாகம் ஏற்படலாம். இந்த வாரம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் தள்ளி போடும்போது கவனமாக செயல்படுத்துவது நல்லது. குடும்ப பிரச்சனை தீரும். எதுவும் வரட்டும் பார்க்கலாம் என்று முரட்டு தைரியம் கூடாது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவாக முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்பு சரியாகும். சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. இதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றினால் வெற்றிகளை எட்டி பிடிப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் குறையும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரமாக சிவபெருமான தினமும் வலம் வர வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் தொடர்பான தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும். லாபத்திற்கான நல்ல செய்திகள் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க. பணியிடத்தில் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். வாரத்தின் நடுவில் லாபகரமான விஷயங்கள் நடக்கும். அரசியல் உள்ளவர்களின் மதிப்பு அதிகரிக்கும். அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சாதகமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் காணப்படுவாங்க. கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தர உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம். இவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சுயநலமாக இருப்பது பிடிக்காது. ரிஷபராசிக்காரர்கள் பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி மாற்றங்களால் ஒரே நிலையாக இருக்க முடியாம விரும்புவாங்க. கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழக்கூடியவர்கள். மேலும் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு தயங்காமல் அதனை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் உடையவர்களாக அழகாக சிரிப்பவர்களாக திகழக்கூடியவர்கள். நண்பர்களுடன் நெருங்கி பேசினால் ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களிடம் காணப்படும். இந்த ராசிக்காரர்களில் பொறுத்தவரை இவர்கள் தாழ்வு மனப்பான்மையை கொண்டவர்கள். குணங்களின் அடிப்படையான பேராசை நற்பண்பில்லாத தீய குணங்கள் உடையவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள். இதனால தான் அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி மென்மையான இனிய காதல் தருணங்களில் திடீரென இவர்கள் தள்ளாடி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஆலோசனை வழங்கும் போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரின் பார்வையும் இவர்கள் மீதே விடும் வகையில் இவர்கள் அழுத்தமில்லாத சிறந்த முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை போல வேறு எந்த ராசினும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில்லை. இவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும். இவர்கள் மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க. இவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற இவர்கள் கடுமையாக உழைக்க தயாராக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.